Exercise 2.7 first sum. Which of the following sequences are in GP? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 sums வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கிவன் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கூடிய சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஜிபினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ்னுடைய ஜென்ரலான ஒரு டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்கொயர் எட்ஸெட்ரா ஏஆர் பவர் n-1 எட்ஸெட்ரா. இதில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே காமனான ஒரு நம்பரால் மல்டிப்ளை இருக்கும். என்ன நம்பரால் மல்டிப்ளை இருக்குது? ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர். அப்போ எதால் மல்டிப்ளை இருக்குது? ஆரால் மல்டிப்ளை இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே ஏஆர் ஆயிரும். அடுத்து செகண்ட் டேர்ம் ஆரால் மல்டிப்ளை பண்ணால் ஏஆர் ஸ்கொயர், ஆர் மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கிடைக்கும்? ஏஆர் கியூப் கிடைக்கும். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜென்ரல் டேர்மு ஏஆர் பவர் n-1 அப்படி போயிட்டே இருக்கும் எட்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் காமன் ரேஷியோ ஆர், ஜென்ரல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா nth டேர்ம் வந்து இது tn is equal to ஏஆர் பவர் n-1. இந்த காமன் ரேஷியோ ஆர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி ஏபி அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் டிஃப்ரென்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரேஷியோ. அங்கே காமன் டிஃப்ரென்ஸ்னு வரும் ஏபியில், ஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோன்னு வரும். அங்கே செப்பரேட் பண்ணுவோம், அதனால் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுவோம், அதனால் ரேஷியோ. ஸோ எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா T2/T1 செகண்ட் டேர்ம் ஏஆர் பை ஃபஸ்ட் டேர்ம் ஏஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஆர் கிடைக்கும். அதே மாதிரி T3/T2 பண்ணாலும் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். T3 ஏஆர் ஸ்கொயர் பை T2 வந்து ஏஆர். இப்போ ஏஏ கேன்சல் ஆயிருமா? ஆர் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டா ஆர் கிடைக்கும். ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சேமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காமன் ரேஷியோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட் சம் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 9, 27 எட்ஸெட்ரா அப்படி கோஸ் ஆன். ஸோ இதில் டேர்ம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். T1 ஃபஸ்ட் டேர்ம் 3, செகண்ட் டேர்ம் T2 9, தேர்ட் டேர்ம் T3 27, ஃபோர்த் டேர்ம் T4 81. ஓகே, இது வந்து ஜிபியில் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போ ஜிபியில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரேஷியோ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரேஷியோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? T2/T1 ஃபஸ்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். T2 9, T1 3 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 3 is 3, 3 3s are 9, we get 3. ஓகே, அடுத்தது செகண்ட் ரேஷியோ T3/T2 என்ன கிடைக்கும்? T3 27/T2 9. இங்கே 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 9 is 9, 3 9s are 27, ஸோ we get 3. செகண்ட் ரேஷியோ சேமாக தான் கிடச்சிருக்கு, 3 3 கிடச்சிருக்கு. அடுத்த ரேஷியோ T4/T3. T4ஓட வேல்யூ 81, T3ஓட வேல்யூ 27. இங்கே 9th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 9s are 27, 9 9s are 81. அகெயின் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3, 3 3s are 9, ஸோ we get 3. ஸோ எல்லா ரேஷியோவும் என்ன கிடைக்குது? சேமாக கிடைச்சிருக்கா? therefore T2/T1 is equal to T3/T2 is equal to T4/T3. ஸோ எல்லாமே ரேஷியும் சேமாக கிடச்சிருக்கு. எல்லா ரேஷியும் சேமாக கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தக்கூடிய சீக்வன்ஸ் வந்து என்ன சீக்வன்ஸ்? ஜிபியில் இருக்குது. ஓகேங்களா? therefore the given sequence is in ஜிபியில் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4, 44, 444, 4444 எட்ஸெட்ரா. ஸோ இந்த சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதே சேம் மாடல் தான். ஓகேங்களா? T1 is equal to 4, T2 is equal to 44, T3 is equal to 444, T4 is equal to 4444. ஓகே, இங்கே அதே மாதிரி தான் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ T2/T1 is equal to 44/4. என்ன கிடைக்கும்? 1 4 is 4, 11 4s are 44 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த ரேஷியோ T3/T2 ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன கிடைக்கும்? 444/44 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 11 4s are 44. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 1. அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர்? 111/11. ஓகே, 11 டேபிளில் 111 வந்து
கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா 11 11 சார் 121 தான் வரும், 111 வந்து வராது. இதோட ஆன்சர் அப்படியே தான் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் இது ஈக்குவலாக 11ம் 111/11 ஈக்குவலாக கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துருங்க. T4/T3 என்ன கிடைக்கும்? 4444/444. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 111. இதுலேயும் அதே சேம். ஸோ we get 1111/111. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் கிடச்சிருக்கு. இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. அப்போது T2/T1 is not equal to T3/T2 and it is not equal to T4/T3. ரேஷியோ வந்து காமனாக இல்லை. therefore the given sequence is not a GP கிடையாது. ஓகேங்களா? தேர்ட் ஒன் 0.5, 0.05, 0.005, etc. ஓகே, இதை நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் T1 is equal to 0.5, செகண்ட் டேர்ம் T2 is equal to 0.05, தேர்ட் டேர்ம் T3 is equal to 0.005. ஓகே, ரேஷியோ பார்க்கலாம். T2/T1 is equal to term 2 0.05 by term 1 0.5. ஓகே, இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே அதிகபட்சம் எத்தனை டெசிமல்ஸ் இருக்குது? 2 டெசிமல்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.05 × 100 பண்ணால் வெறும் 5 கிடைக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 × 10 5 ஆயிடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 zeros இருக்குல்லையா, அப்போ 1 0 ஆட் பண்ணும்பொழுது இங்கே என்ன கிடைக்கும்? 50 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 10 5s are 50. அப்போ என்ன கிடைக்கும்? 1/10 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் டிஃப்ரென்ஸ் T3/T2 பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.005 டிவைடட் பை 0.05. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 டெசிமல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஏன் மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோன்னா அப்படின்னா தான் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 zeros 3 டெசிமல் பாயிண்ட் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 2 டெசிமல்ஸ் இருக்குது, இங்கே 3 zeros இருக்குது. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 50 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் இதை மல்டிப்ளை பண்ணால். ஓகேங்களா? ஸோ we get இதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 10 5s are 50, we get 1/10. இப்போ ரெண்டுமே சேமாக கிடச்சிருக்கா? ஸோ T3/T2 is equal to T2/T1. இப்போ ரேஷியோ வந்து சேம். therefore the given sequence is a GP. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் 1/3, 1/6, 1/12, etc. இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன? T1 is equal to 1/3, செகண்ட் டேர்ம் T2 is equal to 1/6, தேர்ட் டேர்ம் T3 is equal to 1/12. ரேஷியோ பார்க்கலாங்களா? ஸோ T2/T1 is equal to, இங்கே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, அப்படி தான் ஈஸியாக இருக்கும். T2 ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. T2 1/6, T1 1/3. ஸோ இது எப்படி டிவைட் பண்ணுறது? நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை மல்டிப்ளைல ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணணும். கரெக்டாக? நியூமரேட்டரை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளைல ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 3/1 அப்படின்னு கிடைக்கும். 1 3 is 3, 2 3s are 6, we get 1 × 1 1, 2 1 is 2, 1/2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது T3/T2, T3 1/12, T2 1/6. இதுவும் அதே சேம் தான். நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிடுவோம். 1/12 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளைல ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 6/1. 1 6 is 6, 2 6 are 12, we get 1 1 is 1, 2 1 is 2. ஸோ ரேஷியோ சேமாக கிடச்சிருக்கா? therefore T2/T1 is equal to T3/T2. the given sequence ஈக்குவலாக கிடச்சனால இது வந்து இதில் இருக்குது, ஜிபியில் இருக்குது. therefore the given sequence is a GP. next fifth one
1, minus 5, 25, minus 125, etc. இதில் term 1, 1, term 2, minus 5, term 3, 25, term 4, minus 125. இங்கே 4 terms கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனை ரேஷியோ கிடைக்கும்? 3 ரேஷியோஸ் கிடைக்கும். 1 by 1 பார்க்கலாம். T2 by T1 is equal to second term by first term is equal to minus 5 by 1. We get minus 5 by 1 minus 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த ரேஷியோ T3 by T2 is equal to 25. T3 is 25 by T2 minus 5. கேன்சல் பண்ணால் 1 5 is 5. 5 5s are 25. டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கிறதுனால minus 5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ரேஷியோ T4 by T3 பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 125 டிவைடட் பை 25. இங்கே வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 5 5s are 25. இதில் பண்ணும் பொழுது 2 5s are 10. பேலன்ஸ் 2 25. 5 5s are 25. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 25 by 5. அகெயின் 5 கேன்சல் பண்ணலாமா? 1 5 is 5. 5 5s are 25. ஸோ we get minus 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் minus 5 minus 5 minus 5 சேமாக கிடச்சிருக்கா? இப்போ என்ன ரேஷியோ? T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3. அப்போ எல்லா ரேஷியோவும் சேமாக கிடச்சிருக்கு. therefore the given sequence is a GP, geometric progression. Next, sixth one, 120, 60, 30, 18, etc. Okay, இதில் செக் பண்ணிடலாம். T1 120, T2 60, T3 30, T4 வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேஷியோ பார்க்கலாம். T2 by T1 is equal to T2 is 60 divided by T1 120. ஓகே, டிவைட் பண்ணலாம். 0 0 கேன்சல். 1 6 is 6, 2 6 are 12. We get 1 by 2. ஸோ ஃபஸ்ட் ரேஷியோ 1 by 2. செகண்ட் ரேஷியோ T3 by T2. ஸோ T3 30, T2 60. 0 0 கேன்சல். 1 3 is 3, 2 3s are 6. We get 1 by 2. ரெண்டு ரேஷியோ சேமாக கிடச்சிருக்கு. அப்போ தேர்ட் ரேஷியோன்னு செக் பண்ணிடலாம். T4 by T3 is equal to 18 by 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 by 30 கேன்சல் பண்ணால் 9 2s are 18, 15 2s are 30. அகைன் 9 3 டேபிளில் பண்ணும் பொழுது 3 3s are 9, 5 3s are 15. ஸோ we get 3 by 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல், ஆனால் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது T2 by T1 is equal to T3 by T2 and it is not equal to T4 by T3. எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் ஜிபியில் இருக்குன்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. therefore the given sequence is not a GP. ஓகேங்களா? அண்ட் ஃபஸ்ட்லி லாஸ்ட் ஒன், செவன்த் ஒன், 16, 4, 1, 1 by 4, etc. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் T1 16, செகண்ட் டேர்ம் T2 4, தேர்ட் டேர்ம் T3 is equal to 1, ஃபோர்த் டேர்ம் T4 is equal to 1 by 4. ரேஷியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட் ரேஷியோ T2 by T1 is equal to 4 by 16. 1 4 is 4, 4 4s are 16. We get 1 by 4. Okay, second ratio T3 by T2 is equal to T3 is 1, T2 4, 1 by 4. அது அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இதோட ரேஷியோ சேமாக வந்திருக்கு. லாஸ்ட் ரேஷியோ பார்க்கலாம். T4 by T3 is equal to T4, இங்கே ஃப்ராக்ஷன் வந்தனால இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோ. 1 by 4 டிவைடட் பை T3 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 by 4 ஒன்றால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? அதே 1 by 4 தான் கிடைக்கும். அப்போ எல்லா ரேஷியோவும் சேமாக கிடச்சிருக்கா? therefore T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3. therefore
given sequence is a GP. That's all.